அடுத்ததாக பிரத்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நம்மளுடைய இயக்குனர் அசோக் குமார் கலைவாணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக நம்மளுடைய ப்ரொடியூசர் ஈடன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் தனஜெயன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக ப்ரொடியூசர் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் ஹரிபாஸ்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக மியூசிக் டைரக்டர் அஸ்வின் ஹேமந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக டிஓபி ராஜா பேட்டர் சார்ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக கொரியோகிராஃபர் விஜய் ராணி மாஸ்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக எடிட்டர் நாகார்ஜுன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நம்மளுடைய எல்லாருக்கும் பிடித்தமான வைஜி மகேந்திரன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மேம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் வந்து கடைசியா தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியா ஒரு என்ட்ரி அவருக்காக இருக்கு ஸ்பெஷலா. எஸ். அடுத்ததாக சரிகமா நிர்மல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நீ ஃபார் எவர் அந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். ஏன்னா ஃபஸ்ட் டைம் டைரக்டர் சார் அது வந்து முதல்ல பேசும்போது ஓகே இது வந்து ஒரு ஜென்சிக்கான படம், ஒரு யூத்ஃபுல்லான படம்னு தெரிஞ்சது. ஸோ மியூசிக் டியூன்ஸாக எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு கேட்கும்போது, ஸோ மியூசிக் டைரக்டர் சார் டியூன் அனுப்பும்போது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே இந்த படம் கண்டிப்பாக நல்ல ஒரு ரீச் கொடுக்கும், பாடல்களாக வந்து ஒரு நல்ல ரீச் கொடுக்கும்னு. ஸோ எனக்கு அப்போவும் எனக்கு வந்து பாட்டெல்லாம் எழுதி முடித்து எல்லாம் பண்ணி ரெக்கார்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட எனக்கு ஒரு விஷுவலாக இது எப்படி பண்ணுவாங்க, நான் ஃபஸ்ட் படம்னு சொல்கிறாங்களே டைரக்டர் எப்படி பண்ணுவார்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாட்டு ஃபஸ்ட் சிங்கிள் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே இது வந்து அவருக்கு ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல. ஸோ ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக விஷுவல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு க்ரூவில் வந்து ஒரு லிரிசிஸ்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முதல்ல ஒரு 4-5 பாட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஷூட் பண்ணது ஒரு 3 பாட்டுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 3 பாட்டுமே 3 வெரைட்டியாக வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் என்னை இந்த படத்தில் கொண்டு வந்ததற்கு நன்றி. ஸோ ப்ரொடியூசர் அவர்களுக்கும், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறம் அந்த பாட்டை பாடினாங்க சிங்கர். ஃபஸ்ட்டு முதல்ல இப்போ ஒரு பர்ஃபார்ம் பண்ண ஒரு சிங்கர், அவர் பேர் என்ன சொல்லி நிஷாந்த் விஜய். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சித்ஸ்ரீராம் மாதிரி கண்டிப்பாக அவர் வரணும், என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தது, ஃபீல் செமையாக இருந்தது. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய தன்தீன் சார் அவருக்கும் என்னுடைய நன்றி. அவரோட படத்துலேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சாரோட படத்துலேயும் வந்து ஹரிபாஸ்கர் படத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அதுவும் மேடையில் அவங்களோட பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷம். மற்றும் இந்த படத்தில் சீனியர் டெக்னீஷியனாக இருக்கக்கூடிய தன்னுடைய அனுபவத்தையே வந்து எங்களோட வயசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைஜி மகேந்திரன் சார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அவர் மாதிரி ஒருத்தர் மேடையில் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிளெஸிங்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாமல் எல்லாருமே தேட்டரில் வந்து இந்த படத்தை பெருசாக சப்போர்ட் பண்ணணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் எஸ்ஏ நாகார்ஜுன். எடிட்டர் கடைசியாக தான் கூப்பிடுவாங்க எல்லா படத்துலையும். ஓகே, இந்த மேடையில் ரொம்ப நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா, அப்புறம் என் குரு எடிட்டர் விஜய் சார், அப்புறம் ப்ரொடியூசர் புகழ் சார், என் ஃப்ரெண்ட் டைரக்டர் அசோக் குமார்,
மெயினாக இந்த ஃபிலிம் வந்து எனக்கு அசோக் வந்து எனக்கு நரேட் பண்ணி 6 மந்த்ஸ் முன்னாடி இந்த ஸ்டோரி நரேட் பண்ணார். ஒரு ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி அப்புறம் நாங்கள் இதை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயினாக இந்த டீமுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் அசோக். பட் வி ஹேவ் டன் மெனி கரெக்ஷன்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ் நிறைய பண்ணோம் ஒரு பெட்டர்மெண்ட் ஸ்டேஜஸ்க்காக. பட் இதோட ஆடான்ஸாக வந்து அஸ்வினுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அஸ்வின் மெயினாக மியூசிக்கோட என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக திருப்பி நாங்கள் இன்னொரு ஒர்க் அவுட் பண்ண விதங்கள் வேறு மாதிரி பண்ணோம். ஸோ வி ஆர் டிட் மெனி டிஃப்ரெண்ட் சிஜி ஷார்ட்ஸ் மாதிரி எது சிஜி எது ரியல் ஷார்ட் தெரியாத மாதிரி ஒரு 2-3 ஷார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள் இங்கே. மெயினாக வந்து வேறு என்ன சொல்கிறது, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் மெயினாக என்னோட எடிட் டீம்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எடிட் பிரதர்ஸ்ன்னு சொல்ல ஆக்சுவலி தனஞ்சலியனும் ஹரிஹரனும் அவங்களும் ஒரு பெரிய பேக் போனாக இருந்தாங்க இந்த எடிட் டீமுக்கு. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் அலோ சார். டார்ச்சர்லாம் சொல்கிறது இல்லை, ஒரு ராத்திரி பகலாக எடிட் போயிட்டு இருந்துச்சு, வேற ஒரு படமும் போயிட்டு இருந்துச்சு சைமல்டேனியஸாக. அது ஒன்று தான் பெரிய டார்ச்சர். பட் இந்த ஃபிலிம் வந்து ஒரு ரொம்ப டியூரேஷன் வந்து தெரியாத அளவுக்கு நாங்கள் ஒரு எடிட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம் தேட்டரில். த மெயின் ஹேட்ஸ் ஆஃப் டு டேரக்டர் அசோக் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு நல்ல கண்டென்ட். அண்ட் மெயினாக சுதர்ஷன் கோவிந்த் மை ஃப்ரெண்ட் அண்ட் அர்ச்சனா ரவி அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பிரத்து ஸ்னேகா நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருமே. மெயினாக மம்மி அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ கண்டென்ட் நல்லா வந்திருக்கு. ப்ளீஸ் வாட்ச் இன் தேட்டர்ஸ். தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ். உங்களுக்கும் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்துட்டு ஸ்ரீதர்ன்னு சொல்லிட்டு சாரோட ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு, அவர் படம் பண்ணுறதுக்காக மீட் பண்ணுறதுக்காக சாங்ஸ் பற்றி பேசும்போது என்னை பற்றி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. என்ன ஏது எப்படி ஒர்க் பண்ணுவாங்க எதுவுமே கேட்காம நம்ம சார் வந்து புகழ் சார் வந்து இமீடியட்டாக என்னை கூப்பிட்டு இமீடியட்டாக இந்த படம் பண்ணணும், நீங்கள் சாங்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 5 சாங் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அந்த 5 சாங்கில் 3 சாங் நாங்கள் ஷூட் பண்ணோம், மற்றதெல்லாம் மாண்டேஜாக எடுத்துட்டாங்க. அந்த 3 சாங் நாங்கள் பண்ணுறதுக்குள்ளே அசோக்கு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், கேமராமேன் சார் 3 பேரும். ஏன்னா லொக்கேஷன் வந்து பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் அண்ட் சாங் 2 நாள் தான் பண்ணணும், நல்லாவும் வரணும் விஷுவலு. அதே சமயத்தில் செட்டு பெருசாக போட முடியாது. எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப உழைச்சி இந்த படம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட உழைப்பும் இதில் வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். அண்டு அசோக்குக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டு எப்படியாவது இதை வந்து கொண்டு வந்துடணும்னு அவர் ரொம்ப போராடினார். அந்த போராட்டத்துக்கு முடிவே March 27 வந்திருக்கு. ப்ளஸ் நம்ம ப்ரொடியூசர் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப 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 புகழ் அப்படின்னு பேர் புகழ்ச்சியாக இருக்குது, ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். செட்டுக்கு வந்தால் கூட பேசவே மாட்டார் யார்கிட்டையும், ரொம்ப குவைட்டாக இருப்பார். என்ன நடக்குதுன்னு ஏது நடக்குது அப்படியே தூரமாக எங்கேயோ யாரோ உட்காந்து பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்ப்பார். ஈடன் மேம் 2 பேருமே வந்து சைலண்ட்டாக என்ன எங்கேயோ யாரோ ஷூட்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சாங்ஸ் செட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. மற்றபடி டெக்னிக்கலாக என்னென்ன தேவையோ எல்லா எக்யூப்மெண்ட்ஸு எல்லா காஸ்டியூம்ஸு எல்லாமே எங்களுக்கு நல்லா ப்ரொவைட் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல வெற்றியை தரும். இதில் வந்து கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு முக்கியமான விஷயம் ஆப். நம்ம எல்லாருமே ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன்ஸ்லாம் வெளியே வரும்னு நினைக்கிறேன். அசோக் நிறைய இந்த கண்டென்ட் கொடுத்துருக்காரு. ப்ளஸ் பிரத்யூ அண்ட் ஹீரோயின் சுதர்ஷன் எல்லாருமே ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, நீங்கள் படத்தை பார்த்தாவும் தெரியாது. ஏன்னா ஃபிலிமில் மேக்கிங் இருக்கா, கண்டிப்பாக மேக்கிங்கில் தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ உழைச்சிருக்கேன். சுதர்ஷன்லாம் ரத்தம்லாம் வந்துருச்சு முட்டியில் ஆடும்போது, ஏன்னா போட்டு பெண்ட் எடுத்துட்டோம். கண்டிப்பாக இந்த சாங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அஸ்வின் வந்து ஃபஸ்ட்டு ஐ திங்க் தெலுங்கு படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான மியூசிக்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. இவரோட நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆல்பம் பண்ணேன், இப்போ வந்து இந்த மூவி சாங் பண்ணுறேன். இதில் வந்து எல்லா பாட்டுமே ஒரு வேரியேஷன் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் மியூசிக் இருக்கும். நிஜமாவே நீங்கள் எல்லாருமே கேட்டிங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொடியூசர் சார் அண்ட் அசோக் அண்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச். ஸ்பெஷல் பேமெண்ட். ஸோ ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், சார் மேம் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே ஹாய். அண்ட் நீ ஃபார் எவர் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் எங்களுக்கு இந்த டீம் எல்லாருக்குமே. ஏன்னா நான் வந்து இந்த படத்தில் வந்து என் பேர் பிரத்து. ஸோ இந்த படத்தில் வந்து ராக்கி அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு வந்து அசோக்குக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் சார்
சார் புகழ் சார் வந்து ஃபஸ்ட் டைம் எங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு பயங்கர பேஷன் தெரிஞ்சுது. அப்புறம் என்னோட அந்த ஒரு எனர்ஜின்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் ரொம்ப பார்த்து அவர் ஓகே இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அண்ட் நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அசோக் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இதில் ஓடிட்டு இருக்காரு இந்த படத்துக்காக. ஷூட்டிங்கை விட வந்து போஸ்ட்டில் தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், நான் பார்த்துருக்கேன். முந்தானத்து டீ கடையில் பார்க்குற வரைக்கும் அந்த அந்த ரேண்டிங் இருந்துச்சு, பாவம். அண்ட் அதுக்காக கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும். அண்ட் இந்த படத்தில் வந்து சுதர்ஷன் வந்து தமிழ் சினிமாக்கு ஒரு புது ஹீரோவாக லான்ச் ஆகிறாரு. வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் இதுக்கு மேலே உனக்கு கிடைக்கணும். அர்ச்சனா வந்து ரொம்ப நாள் கழித்து தமிழில் பண்ணியிருக்காங்க ஹீரோயினா. அண்ட் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் இதுக்கு மேலே வரணும். இதில் வந்து என் கூட ஸ்னேகா பண்ணியிருக்காங்க. அவங்களும் இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பாசிட்டிவான ஒரு சொல். அவங்களுக்கு இது மாதிரி நிறைய நடக்கணும். அண்ட் வைஜி மைதான் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கூட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் மேம் தேங்க்யூ ஸோ மச் வித்யா மேம். அண்ட் கொரியோகிராஃபர் மேம் கூட வந்து ஜாலியாக இருந்துச்சு. ஷூட்டிங் வந்துட்டு விஜய் கூட ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பாட்டில் வந்து கோரியோக்கு ஷூட்டிங்கை ப்ராக்டிஸ்லாம் போன வச்சு ஆட மட்டும் விடலை. அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. 4 நாள் ரொம்ப ரிஹர்சல்லாம் கூப்பிட்டாங்க. பட் எனிவேஸ், எடிட்டர், டெக்னீஷியன், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் பை த வே, நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து சினிமாக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன். இந்த மேடை எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இந்த படம் ஒரு ராம்காம், ஒரு டேட்டிங் ஆப் சம்மந்தப்பட்ட ஒரு ஜென்சி வைப் அண்ட் 90s கிட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். அப்பா அம்மா, என்ன ஒரு அப்பா அம்மா எமோஷன் இருக்குது, டேட்டிங் ஆப் பற்றி இருக்குது, அண்ட் ஃபன் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அம்மா எப்படி ஃபார் எவர் பிடிக்குமோ, சினிமா எப்படி ஃபார் எவர் பிடிக்குமோ, அப்படி தான் எங்கள் நீ ஃபார் எவர் உங்களுக்கு ஃபார் எவர் பிடிக்கணும். வித் லவ் ஃபார் எவர் பிரத்து. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அடுத்தபடியாக நம்ம கூப்பிட போகிற ஒரு பர்சன் வந்து ஆன் கேம் அண்ட் ஆஃப் கேம் ரொம்ப பப்ளியான ஒரு பர்சனாக என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. ஸ்னேகா, நீங்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஐம் ஸ்னேயா சக்தி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீ ஃபார் எவர் எனக்கு அசோக், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். இட் வாஸ் ப்ளஷர் பிளேயிங் திஸ் ரோல். ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு ஷூட் டேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஐ லேர்ன்ட் அ லாட் இங்கே. லைக் அசோக், ஹி டாட் மீ அ லாட் ஆன் செட். ஒரு செட் எப்படி இருக்கும், லைக் லாட் ஆஃப் ஆக்டிங் அண்ட் ஆல் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் thank you so much, Pugal sir and Needan ma'am, for this opportunity and for trusting me with this. I owe you big time actually for this. Thank you, ma'am. So they trusted me so much. And like the cast, Sudarshan, Archana, Prathu, everyone, thank you so much. Archana வந்து எனக்கு ஒரு, she's like a sister now to me. So அந்த அளவுக்கு close we have become. And thank you everyone who have been a part of this, and thanks for giving me this opportunity. Last but not the least, I would like to thank my parents and my friends and everyone who has supported me. Thank you so much. Thank you. தேங்க்யூ ஸோ மச் ஸ்னேகா. அடுத்தபடியாக பாடலாசிரியர் கு கார்த்திக் அவர்களை மேடை கலைக்கிறேன். இவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எனக்கு இது ஒரு சர்ப்ரைஸாக தான் வந்துச்சு. புகழ் வந்து என்னை கூப்பிட்டு அமைச்சிருந்தார். அண்ட் அவங்க ஒன்றும் யோசிக்கவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்த உடனே தே செட் நீங்கள் தான் அம்மாவை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆடிஷன் அது இதெல்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து நான் ஒரு 1 week 10 days தான் ஷூட் பண்ணேன் பொள்ளாச்சியில். பட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் இமோஷ்னல் ட்ராமா அண்ட் இந்த பசங்களோட போர்ஷன் எல்லாம் ஆக்சுவலாக எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியவே தெரியாது. ஸோ தேர் ஸோ மச் அபவுட் த டேட்டிங் ஆப் அண்ட் அது இதெல்லாம் அவங்க நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி இது மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் wonderful experience it was. And working with YG Mahendran sir as my father, Niralgal Ravi sir as my husband, இதெல்லாம் they both are legends. அதனால இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும். And it was wonderful meeting you all this afternoon. I wish this film great success in the theatres. எல்லாரும் போய் தியேட்டரில் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். ஐ திங்க் த யங்கர் ஜெனரேஷனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஓல்டு பீப்புளுக்கும் ஏற்ற மாதிரி நிறைய எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் டிரெக்டர் அசோக், மை சன் Sudarshan, everyone, all the very best to all the artists. Thank you.